Hi friends, welcome back to Subiksa சமையலறை. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி சிம்பிளான ஒரு பொரியல் தான், முட்டை பொரியல். முட்டை பொடிமாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சிடலாம். பேன் சூடானதும் அதில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடித்து வந்துருச்சு. இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா இந்த எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக இதில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3 நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அப்போது ரொம்ப சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கி வந்துடும். வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் இதில் 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி பொடியாக சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தக்காளி சேர்க்குறது பிடிக்கும் அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பழுத்ததாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா முட்டை சேர்க்குறதுக்காக சென்டரில் இடம் விட்டுட்டு இந்த வெங்காயத்தை எல்லாமே இப்படி சைடில் ஒதுக்கிடலாம். நான் தக்காளி சேர்க்கலை. உங்களுக்கு தக்காளி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 6 முட்டை நான் உடைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த முட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஆனியனில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு முட்டையோட அளவு கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் செட் ஆக விட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப பொடி பொடியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த ஆனியனோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் சாஃப்டாகவே விட்டுட்டேன். உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும்னா இன்னும் ட்ரையாக வறுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அதாவது பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக மல்லி இலையை தூவிடலாம். ரொம்பவே சிம்பிளாக நம்ம முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுபிக்ஷா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங்.